இப்படியெல்லாம் மாற்றி 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 தான் அந்த பாரசீக அந்த பெர்சிய மக்களிடத்தில் ஒரு கலப்பணத்தை உருவாக்கி ஒரு கலப்பு கலாச்சாரத்தை உருவாக்கி வெளியிலிருந்து வந்து ஒரு ஆதிக்கத்தை செய்து இன்றைய நவீன ஈரான் என்பது அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர அன்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. அது பூர்வீகமான நாடும் அல்ல. பூர்வீகமான நாடு என்பது பாரசீகம். இப்படி உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நவீன காலத்திலே 1979களில் ஷா முகமது என்கிற ஒருவருடைய ஆட்சி அங்கு இருந்தது. இந்த ஷா முகமது அமெரிக்க அரசுக்கு ஒரு கைப்பாவை அரசாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு புரட்சியை நடத்தி அந்த ஷா முகமதுவினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தான் காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இந்த காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது யாரை கூட ஒரு கூட்டணிக்கு வைத்துக் கொண்டார் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் சொல்கிறோம் சிபிஐ என்று சொல்கிறோம். இதே போல ஒரு சிபிஐ அங்கே இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஈரான். அந்த கம்யூனிஸ்டுகளை கூட வைத்துக் கொண்டுதான் அந்த புரட்சியை நடத்தி ஷா முகமதுவினுடைய ஆட்சியை நீக்கினார். ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டு எந்த கம்யூனிஸ்டுகளுடைய துணையோடு ஷா முகமதுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல மீண்டும் வந்து இவர் வந்து உட்கார்ந்தாரோ, ஒரு நவீன ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவினாரோ, அதே கம்யூனிஸ்டுகளை தடை செய்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து கம்யூனிஸ்டுகளை தேடி தேடி சுட்டுக் கொன்றார்கள். அந்த நாடு முழுக்க கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரையும் தூக்கிலிட்டார்கள். தூக்கு தண்டனை எப்படி நடக்கும்? ஒரு சிறை இருக்கும், ஒரு அறை இருக்கும், அந்த அறையில் ஒரு மருத்துவர் இருப்பார், சிறை அதிகாரிகள் இருப்பார். இப்படிதானங்க தூக்கு தண்டனை நாம கேள்விப்பட்டிருக்கோம். பெத்த பிள்ளைங்க முன்னால் அப்பனுக்கு தூக்கு தண்டனை, மனைவிக்கு முன்னால் கணவனுக்கு தூக்கு தண்டனை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மையான அரசு காமெனி அரசு. கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரையும் தூக்கிலிட்டு கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு அழித்து ஒழித்து தனது இஸ்லாமிய அரசை அவர் நிறுவினார்.